3.7ல கொஸ்டின் நம்பர் 1 a plus b plus c equal to 180 டிகிரி எனில் பின்வருவனவற்றை நிரூபிக்க. இதெல்லாம் ஆறாவது கொஸ்டின். sin a plus sin b plus sin c equal to 4 தடவை cos a by 2 cos b by 2 cos c by 2 ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ தீர்வு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா sin a plus sin b plus sin c ன்னு இருக்குது. ஏதாச்சும் ஒரு இதுக்கு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். அதாவது 2 டைமுக்கு மேலே பண்ண முடியாதனால 2 இதுக்கு ப்ராக்கெட் பண்ணிட்டோம்னா sin c plus sin d equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துடும். இன்னொன்று sin c ன்னு இருக்குது, அதை sin 2c ன்னு எடுத்துக்கலாம். டைம்ஸ் 2a equal to 2 sin a cos a ஃபார்மேட்டில் வந்துடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 2 sin of a plus b by 2 cos of a minus b by 2 plus 2 sin c by 2 cos c by 2 எழுதலாம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது a plus b plus c equal to 180 டிகிரி. இதில் a plus b ன்னு போட்டோன்னா 180 minus c ன்னு எழுதலாம். c ன்னு போட்டோன்னா 180 minus a plus b ன்னு எழுதலாம். ஆனால் இங்கே எல்லாமே டிவைடில் இருக்குது. அப்போ a plus b by 2 ன்னு போட்டோன்னா இங்கே இந்த பக்கமும் 2வால் போட்டோன்னா 90 minus c by 2 ன்னு கிடைக்கும். அப்போ 90 minus c by 2 ன்னு கிடைக்கும். 90னா காஸ் சைன் காசாக மாறும். அப்போ காஸ் சி பை 2 முதல் காலட்ட போது அனைத்துமே ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வந்துடும் உனக்கு காஸ் சி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2 ப்ளஸ் 2 சைன் சி பை 2 காஸ் சி பை 2. இப்போ 2 டைம்லேயே 2 காஸ் சி பை 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டுனா உனக்கு சைன் சி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2. அப்போ சி பை 2ன்னு இருக்குது. அப்போ பை 2 போட்டோன்னா 90 மைனஸ்னு வரும். 90 மைனஸ்ன்னு சொல்லும் போது சார்பு மாறும், சைன் என்னவா மாறும், காசாக மாறிடும். 90 minus a minus b by 2 by 2 அப்போ என்ன ஆயிரும், காசாக மாறிடும். இப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அந்த ஃபார்மேட்டில் அடித்தில் இருக்குது. 2 times of cos c ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், ரெண்டையும் கழிச்சு 2ஆல் வகுக்கணும். கழிச்சுனா 2 காஸ் சி பை 2 இன்ட்டு 2 times of cos of a by 2 cos of b by 2 2 into 2 4ன்னு ஆயிடுது. 4 of cos a by 2 cos c by 2 cos b by 2 என நிரூபிக்கப்பட்டது.